பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அருமையானவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சரோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. யாரை விசுவாசிக்கிறவன்? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லாரும் சொல்லுங்க, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனியுங்கள். கெட்டு போன ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விழுந்து போன ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாபம் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கெட்டு போன உலகத்திலே பாருங்க, கெட்டு போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால், சாபம் நிறைந்த உலகத்திலே சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால், நாம் யாரை விசுவாசிக்க வேண்டும் என்றால், குமாரனை விசுவாசிக்க வேண்டும். குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப கெட்டு போன வாழ்க்கை சரியாகணுமா? கெட்டு போன குடும்பம் சரியாகணுமா? யாரை விசுவாசிக்க வேண்டும்? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். கழுத்துல சிலுவை டாலர் போடுறதுனால பாருங்க மீட்கப்பட முடியாது யாரும். இயேசுவை இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த போட்டோவை எடுத்து வீட்டில் தொங்க போடுறதுனால பாருங்க மீட்பு வந்துடாது. இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப கெட்டு போன அந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமா? கெட்டு போன வாழ்க்கை சரியாகணுமா? வியாதியான வாழ்க்கை சரியாகணுமா? சாபமான வாழ்க்கை சரியாகணுமா? தரித்திர வாழ்க்கை சரியாகணுமா? சாபமான வாழ்க்கை சரியாகணுமா? தீமையான வாழ்க்கை சரியாகணுமா? குமாரனை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், எனக்காக இன்றைக்கு ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. என் உள்ளத்திலே வாரும், என் இருதயத்திலே வாரும், தீமைகளை அகற்றி போடுங்க கர்த்தாவே. என்னை ஜெயிக்கவையும் என்னை வாழவையும், இந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், இந்த தரித்திரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்திலே அழைப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே வருகிறார். பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறார், சாபங்களை போக்குகிறார், தீமைகளை போக்குகிறார், குடும்பத்தை வாழ வைக்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, உடைய ஆண்டவராக, உடைய தேவனாக உடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை வாழ வைப்பார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கடந்த
சில வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே முதலாவதாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக பெருக்கத்துக்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். நான்காவதாக சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் தியானித்தோம். ஐந்தாவதாக சுயாதீனத்திற்காக, உரிமை வாழ்வுக்காக, சுதந்திர வாழ்வுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் தியானித்தோம். ஆறாவதாக ஒரே சரீரமாய் இருப்பதற்காக, ஒரே சரீரமாய் இருக்கும்படிக்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 7வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 7வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிறரை மன்னிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறரை மன்னிப்பதற்காக, பிறரை அன்பு கூறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிறரை மன்னிப்பதற்காக. வாய் குளறுது பாருங்க, வாய் வரமாட்டேங்குது பாருங்க. ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு மேட்ரு, சிக்கலான ஒரு விவகாரம். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மளை அன்பு கூறுறவங்களையே நம்ம அன்பு கூறுறது ரொம்ப ஈஸி. நம்மளை அன்பு கூறுறவங்களையே நமக்கு எதிராக செயல்படுறவன் அன்பு கூறுறது, அதை போல இருதயத்தை புளிஞ்ச காரியம் உலகத்தில் வேற எதுவுமே. இதைத்தான் இன்னைக்கு அடுத்த வாரத்துக்கு எடுத்து காமிக்க போகிறேன். நீங்க சுகமாகணும்னா, உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரணும்னா ஒழுங்கா கேட்டுருங்க. என் சரீரத்தில் இந்த வியாதி போகவே மாட்டேங்குது பாஸ்டர், ரொம்ப நாளா நான் எவ்வளவு மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டேன். நீங்க இதை கேளுங்க, இது கேட்காம விட்டுறாதீங்க. இன்னைக்கு அடுத்த வாரம் கேட்காம விட்டுறாதீங்க. எவ்வளவு ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது. அதுக்கு கத்துற அற்புதம் செய்யறாரு, இதுக்கு அற்புதம் செய்யறாரு, இதுக்கு செய்யவே மாட்டேங்கிறாரு. ஏன்? கவனிங்க, இதை கவனிங்க. எவ்வளவு விசுவாசம் அறிக்கை பண்றேன், எவ்வளவு விசுவாசிக்கிறேன், கண்ணை மூடி டெய்லி 10-20 வருஷம் அறிக்கை பண்றேன், எவ்வளவு விசுவாசிச்சும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்றது கவனிங்க, இது முக்கியமான ஒரு காரியம். 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், 15 வருஷமா ஜெபம் பண்றேன், இது நடக்கவே மாட்டேங்குது. ஏன்? எதை பார்க்கணும்? அப்ப கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பிறரை மன்னிப்பதற்காக, பிறரை மன்னிப்பதற்காக, பிறரை அன்பு கூறுவதற்காக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. யார் அலுவலி முகத்தோட சொல்லக்கூடாது, நல்ல சிரிச்ச முகத்தோடு சொல்லணும். பிறரை மன்னிப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். பிறரை அன்பு கூறுவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பே அதுதான், அழைப்பே அதுதான். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள். போதும். அன்பை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். எதை நாடுங்கள்? அன்பை நாடுங்கள். அன்பை நாடுங்கள் என்றால் அன்பு எங்கேயோ அது இருக்குது என்பதை போலவும், அந்த அன்பை நாடி தேடி போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை போல இது புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? அன்பு எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது போல, மலைக்குள்ளேயோ குகைக்குள்ளேயோ நம்ம எல்லாரும் போய் தேடி டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவோம் என்பதை போல இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அன்பை நாடுகள் என்றால் அன்பாய் இருக்க விரும்புங்கள், அன்பாய் வாழ விரும்புங்கள் என்று அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது, இப்பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள், இப்பொழுது அந்த அன்பை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள் என்று அர்த்தமாகிறது. இது புரிகிறது? எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள்.
அன்பை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். அன்பை வாழ்க்கையிலே செயல்படுத்துங்கள். உங்களுக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். வந்த ஆவியானவர் எதை உள்ள ஊத்திச்சாரு? அன்பை ஊத்திச்சாரு. இப்ப ஊற்றப்பட்டிருக்கிற அன்புல இப்ப நாம என்ன செய்யணும்? நடக்க ஆரம்பிக்கணும். உள்ள இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். உள்ள இருக்கிற அன்பை செயல் என்ன செய்யணும்? காட்டணும். இப்ப நெடுமுழங்கால் நின்றுகிட்டு 41 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரே அன்பை ஊற்றும், அன்பை ஊற்றும்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை என்று அர்த்தம். சொல்றேன் கவனிங்க. எனக்கு அன்பை தாங்க ஆண்டவர், அன்பை தாங்க ஆண்டவர், அன்பை ஊத்துங்க ஆண்டவர் சொல்லி நீங்க யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க என்ன செய்யல? ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்க பரலோகமே போக முடியாது. போங்க. அன்பை ஊத்துன்னு ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணவே கூடாது. ஏன்னா அன்பை ஏற்கனவே ஊத்திச்சார்ல. என்னைக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு. வந்த ஆவியானவர் சும்மா வரல, அன்பு என்ன செஞ்சாரு? உள்ள ஊத்திட்டாரு. இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அன்பு இருக்குது. கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள அன்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஆமென். இப்ப உள்ள இருக்கிற அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். உள்ள இருக்கிற அன்பை காண்பிக்கணும். யார்கிட்ட? யார்கிட்ட? அங்கதான் கவனிக்கணும். உங்களை அன்பு கூறுறவர்களையே நீங்க அன்பு கூறுறதுனால உங்களுக்கு லாபம் என்ன? இருக்கிறீங்களா? உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு லாபம் என்ன? உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை கெடுக்கணும், அழிக்கணும், உங்களை ஒண்ணுமுலமாக்கணும், தெருவில் கொண்டு வந்து நிறுத்து நினைக்கிறான் பாருங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனை அன்பு கூறுங்க, அவனை நேசிங்க, அவனுக்கு நன்மை செய்யுங்கன்னு இயேசு சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அன்பை நாடுகள் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு எங்கேயோ ஒரு குகைக்குள்ள இருக்குது, எல்லாரும் தேடி போய் அது கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிட்டு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே உள்ள அன்பு இருக்குது. இருக்கிற அன்பை என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்புல எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், அன்பு செலுத்த முயலுங்கள் என்று வந்திருக்கிறது. அதாவது அன்பை காட்ட முயற்சி எடுங்கள் என்று வந்திருக்கிறது. என்ன செய்யுங்க? அன்பை காட்ட முயற்சி எடுங்கள். முயற்சி எடுக்கணுங்க. உள்ள அன்பை என்ன செய்யக்கூடாது? வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்பை என்ன செய்யணும்? காண்பிப்பதற்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? வேலைக்கு போக மாட்டீங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? நைட்ல இன்னமும் 10 மணி நேரம் கூட வேலை பார்க்கலாமா? ஏன் தான் இருட்டு வர வருது சில ஆட்களுக்கு கவலை. இன்னும் 2 மணி நேரம் வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம்ல. சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கணுன்றது கிடையவே கிடையாது. அதை போட்டு புளிஞ்சு எடுத்துறது. அருமையானவர்களே கவனியுங்கள். உள்ள அன்பு இருக்குது. உள்ள அன்பை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? உள்ள இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். முயல வேண்டும். அதை காண்பிக்கணும். அதை வெளிப்படுத்தணும். ஆமென். எனவே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நல்லா கவனிங்க. யாரும் தூங்கிறாதீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? நீங்கள் பிறரை மன்னிக்காமல் நீங்கள் அவரை அன்பு கூற முடியாது. அப்படித்தானே? மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. நீங்கள் பிறரை மன்னிக்காமல் நீங்கள் அவர்களை என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது, அன்பு கூற முடியாது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை மன்னிக்கும் போதுதான் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அன்பு கூற முடியும், நேசிக்க முடியும். அவர்கள் மீது அன்பை என்ன செய்ய முடியும்? நீங்கள் காண்பிக்க முடியும். அன்பு கூற முயலுவீர்கள், அன்பை காட்ட முயலுவீர்கள். எனவே கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், பிறரை மன்னிப்பதற்காக, பிறரை அன்பு கூறுவதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என்னை அன்பு கூற அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை மன்னிப்பதற்காக
இந்த கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு பாஸ்டர் அழைப்பா, இல்ல அப்போஸ்தலர் அழைப்பா, இல்ல தீர்க்கதரிசி அழைப்பா? என்ன அழைப்பு? அழைப்புன்னு சொன்ன உடனே நம்ம எங்க போயிடுறோம்? உங்களுக்கு காலிங் இருக்கா? உங்களுக்கு அழைப்பு இருக்கா ஊழியம் செய்யறதுக்கு? அந்த அழைப்பு தான் மைண்ட்ல வருதே தவிர இந்த அழைப்பு மைண்ட்ல வர்றது கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் எதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு? இருக்கிறீங்களா? பிறரை மன்னிப்பதற்காக, பிறரை அன்பு கூறுவதற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைப்பே இதுதான். எல்லாம் சொல்லுங்க, அழைப்பே இதுதான். எது? அன்பு கூறுறதா அழைப்பு, மன்னிக்கிறதா அழைப்பு. அது மாத்திரம் இல்ல, நாம் பிறரை மன்னித்தால்தான் பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிப்பார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லா கொக்கியை மாட்டி விட்டார். எனக்கு இதை வாசிக்கும் போது அப்படித்தான் தோணுது. நல்லா கொக்கியை மாட்டி விட்டார். இன்ஜின் இருக்குது, ட்ரெயின் இன்ஜின். இன்ஜின்ல பின்னால இருக்கிற ட்ரக்கெல்லாம் ஹூக் போட்டு மாட்டிருந்தாதான் பின்னால இருக்கிற ட்ரக்கெல்லாம் என்ன செய்யும்? இன்ஜின்ல ஜாயின் பண்ணல, அது போடி மட்டுமே கிடக்க வேண்டியதுதான். மதுரைக்கு போய் சேராது ட்ரெயின். ஓ ஓ ஓ ஓன்னு கத்தலாம், கத்திக்கிட்டே கடை. நீ இன்ஜின்ல ஜாயின் பண்ணியிருந்தா தான் என்ன செய்ய முடியும்? எங்க போய் சேர முடியும்? மதுரைக்கு போய் சேர முடியும், மதுரையிலிருந்து மெட்ராஸ் போய் சேர முடியும், மெட்ராஸ்ல இருந்து டெல்லி என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும். இல்லைன்னா அங்கேயே கிடக்க வேண்டியதான். தேனி ஸ்டேஷன்லேயே 41 உபவாசத்தை போறேன். நீ எத்தனை உபவாசம் அங்கே கிடக்க போற? நீ ஜாயின் பண்ண வேண்டியது எங்க ஜாயின் பண்ணிருக்கணும்? இன்ஜின்ல ஜாயின் பண்ணிருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் அழகா செக் பண்ணி விட்டுட்டாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ பிறரை மன்னிக்கும் போதுதான் நான் உன்னைய மன்னிப்பேன். கர்த்தர் எப்படி அதை போட்டு விட்டாரு பாருங்க. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26வது வசனம். நாம் பிறரை மன்னித்தால்தான் பிதாவாகிய தேவன் நம்மையும் மன்னிப்பார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இங்கே நான் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் தப்பிதங்களை, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் 26வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பாவும் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை, உங்கள் குறைகளை, உங்கள் குற்றங்களை மன்னியாது இருப்பா. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய குறைகளை, மற்றவருடைய குற்றங்களை, மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால்தான் கர்த்தர் நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பார் என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப நாம் மற்றவர்களின் குறைகளை, மற்றவருடைய குற்றங்களை, மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கவில்லை என்றால் கர்த்தரும் நம்முடைய குறைகளை, குற்றங்களை, தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். மிகுந்த கவனமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். அப்ப மன்னிப்பு, மன்னித்தால்தான் மன்னிப்பு உண்டு. மன்னிக்கவில்லை என்றால் மன்னிப்பு கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, மன்னிச்சாதான் மன்னிப்பு உண்டு. இப்படி சொல்லலாம், உங்க எதிர்காலம் உங்க கையில இருக்குது. உங்க எதிர்காலம் உங்க மாமியா கையில இல்ல, உங்க எதிர்காலம் உங்க நாத்தனா கையில இல்ல, உங்க எதிர்காலம் உங்க அப்பா அம்மா கையிலயும் இல்ல, உங்க எதிர்காலம் உங்க வீட்டுக்கார கையிலயும் இல்ல, உங்க எதிர்காலம் உங்க மனைவியுடைய கையிலயும் இல்ல. உங்க எதிர்காலம் யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. நீங்க மன்னிச்சீங்கன்னா
கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? மன்னிப்பார். ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நான் யாரையும் மன்னிக்கவே மாட்டேன்னா கிடக்க வேண்டியது. தவளை கிணத்துக்குள்ள கிடந்த மாதிரியே என்ன செய்ய வேண்டியதான்? ஊசி போன கிணத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி, தவளை கிடக்கிற மாதிரி என்ன செய்ய வேண்டிய? 10-20 வருஷத்துக்கு அங்கேயே கிடக்க வேண்டியதான். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ மன்னிப்பா, நான் என்ன செய்யற பண்ணிய மன்னிக்க. நீ மன்னிக்கல, நான் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நாம் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா மன்னியாது இருப்பார். மன்னித்தால் மன்னிப்பா. எதை மன்னித்தால்? மனுஷருடைய தப்பிதங்களை, அவருடைய குறைகளை, அவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்க தவறுகளை, உங்க குற்றங்களை, உங்க தப்பிதங்களை யார் மன்னிப்பா? சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செஞ்ச தவறு பெரிய தவறு பாஸ்டர், நான் செஞ்ச தவறு சின்ன தவறு. அது எப்படி பாஸ்டர் மன்னிக்க சொல்றீங்க? நீங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்க. அவங்க செஞ்ச தவறு எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. நான் செஞ்சது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, பெரிய தவறோ சின்ன தவறோ அது பேச்சே கிடையாது. மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவருடைய குறைகளை மன்னிக்கணும், அவருடைய குற்றங்களை மன்னிக்கணும், அவருடைய தவறுகளை மன்னிக்கணும், அவருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். நீ மன்னிச்சா நான் என்ன செய்வேன்? உன்னைய மன்னிப்பேன். நீ மன்னிக்கலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னைய மன்னிக்க மாட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ மன்னித்தால் தான் வாழ்வு, மன்னிக்கவில்லை என்றால் வாழ்வு கிடையவே. இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம், வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு 18:23 33 வரைக்கும். யாரா சத்தம் வாசிங்க. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து அனுப்பிவிட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான்.
நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தான். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, கொள்ளாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? கடைசிக்கு வருவோம். இப்படியே செய்வார் என்றான். இப்படியே செய்வார் என்றான். இந்த சம்பவம் நல்லா உங்களுக்கு தெரியுது, வாஸ்தாவே உங்களுக்கு நல்லா விளங்கும். ஒருத்தன் 10,000 கடன் பட்டிருக்கிறான். 10,000 என்றால் அது தெலுங்கு வார்த்தை, தமிழ் வார்த்தை வந்து 10,000. 10,000 கடன் பட்டிருக்கான் தாளந்து. இன்னொருத்தன் 100 தான். 10,000 எங்க இருக்குது, 100 எங்க இருக்குது? அந்த ஆண்டவன், அந்த எஜமான், அந்த பண்ணையாரு யாரை மன்னிக்கிறாரு? 10,000 தாளந்து வாங்கினவன, சரி போ, உன்னை மன்னிக்கிறேன், உன்னை விடுதலை பண்றேன் போ அப்படின்னு விட்டுட்டார். ஆனா இவன் 100 தாளந்து வாங்கினவன என்ன செய்ய மாட்டேங்கிறான்? மன்னிக்க மாட்டேங்கிறான். என்ன ஃபைனல் அங்க நடக்குது? உபாதிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தண்டிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடுத்தான் என்று இங்கே நான் பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்க பிறனை மன்னிச்சா பரமபிதா மன்னிப்பா, நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் பரமபிதா உங்களை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டார் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். சொல்லிட்டு அவர் இங்க சொல்றாரு, தன் சகோதரனை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும், தன் சகோதரியை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். தன்னை 10 மாசம் சுமந்த பெத்த தாய மனப்பூர்வமா என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? தன்னுடைய சொந்த பிள்ளைய மனப்பூர்வமா என்ன செய்யணும்? தன்னுடைய சொந்த புருஷனை மனப்பூர்வமா என்ன செய்யணும்? தன்னுடைய சொந்த மனைவியை மனப்பூர்வமா என்ன செய்யணும்? மன்னிக்க. எத்தனை குடும்பங்கள் 10 வருஷமாயும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்து பேசுறதே, அண்ணனும் தம்பியும் பேசி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அக்காவும் தங்கச்சியும் பேசி பல வருஷங்கள் ஆச்சு, அப்பாவும் பிள்ளையும் பேசி ஆய திறக்க மாட்டேங்கிறீங்க, அம்மாவும் மகளும் பேசி அதுல வெளியில பீத்திக்கிறது. எங்க அப்பா கூட பேசி 5 வருஷம் ஆச்சு. வெக்கமா இல்ல? உனக்கு எதை பண்ணி அடிக்கிறது எனக்கு தெரியல. முதல்ல இது வெக்கன்ற, இது அவமானன்ற. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் வெளியே சொல்லிக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிற, ஞானஸ்தானம் பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிற, வெளியில போய் முக்காடு போட்டு வந்துடுற நீ வாட்டுக்கு அங்க இருந்து பைபிளை தூக்கிட்டு. 5 வருஷமா உங்க அப்பா கூட பேசல, நீ உங்க அண்ணன் கூட பேசல, புருஷன் கூட பேசல, மனைவி கூட பேசல, பிள்ளை கூட பேசல. இதுல வெளியில வந்து பீத்திக்கிறது. நான் இது வரைக்கும் ஜபத்துக்கு பதில் வராம போனதுக்கு காரணம் அதுதான். இது வரைக்கும் விசுவாச வேலை செய்யாம போனதுக்கு காரணம் அதுதான். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வரணுமா, உன் விசுவாச வேலை செய்யணுமா, மன்னிக்க கத்துக்க. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். இருந்த இடத்துல உட்காந்துருப்ப, நீ சப்பானி மாதிரி உட்காந்துருப்ப, ஒரு முன்னேற்றம் வராது. நீ ஒன்றும் தடத்துக்கிட்டு அவங்க வீட்டில் போய் கஞ்சிக்கு நில்லுன்னு சொல்ல கத்தரு. மனப்பூர்வம் மன்னி தானே சொல்றாரு, மனப்பூர்வம் ஆசீர்வதினான்னு சொல்றாரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? மனப்பூர்வம் மன்னிக்க சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இப்படியே செய்வா என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? உபாதிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? மன்னிக்காமல் போகும்போது சில இழப்புகள் உனக்கு வரலாம்.
நீ பிறரை மன்னிக்காமல் போகும்போது சில நஷ்டங்களை நீ சந்திக்கலாம். நீ பிறரை மன்னிக்காமல் போகும்போது சில வியாதிகள் உனக்கு வரலாம். நீ பிறரை மன்னிக்காமல் போகும் பொழுது ஏற்கனவே இருக்கிற வியாதி சுகமாகாமல் நீடித்து கொண்டே போகலாம். இதற்கு நான் பொறுப்பு கிடையாது. பல வருஷங்களா நம்ம ஜெபம் பண்றோம், அந்த வியாதி போகவே மாட்டேங்குது. யாரு மேலேயோ சொல்லி முடியாத கசப்பு உள்ள இருக்குது. இதை குறித்து நான் தெளிவாக அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நான் என்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன், நான் சீக்கிரம் சாக விரும்பலை. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, உங்களை பற்றி நான் சொல்லலை. நான் சீக்கிரம் சாக விரும்பலை. நான் பெட்டில் போய் படுத்து கிடக்க நான் விரும்பப்படலை. எல்லாரும் எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஆரஞ்சு பழம் நானே வாங்கிக்கிறேன். நான் எனக்கு எதுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரணும்? பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் நீ செய்கிற வேடிக்கைலாம். நான் பெட்டில் படுக்க விருப்பப்படலை. என் பணத்தில் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க விருப்பப்படலை. மனப்பூர்வம் மன்னிக்க போகிறேன். தப்பு என் மேலே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அவன் மேலே தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, மன்னிக்க போகிறேன். அவ்வளோதான். நான் நல்லா வாழ போகிறேன், நான் சுகமாக வாழ போகிறேன், நான் ஆரோக்கியமாக வாழ போகிறேன். என் குடும்பம் எனக்கு முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை நம்பி மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் போய் சீக்கிரம் சேர்ந்துட்டு அப்புறம் அவங்களாம் யார் பார்க்கறது? உங்களை சொல்கிறேன், நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை யாருங்க பார்க்கறது? மனப்பூர்வம் மன்னிச்சுட்டு தீர்க்காயுசா வாழ்வோம். மனப்பூர்வம் மன்னிச்சுட்டுனால ஆரோக்கியமா வாழ்வோம். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல ஆரோக்கியமா வாழ்வோம், சுகமா வாழ்வோம். எதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொட்டணும் பணத்தை சம்பாதிச்சு ஒம்பாடு போட்டு சம்பாதிச்சு? எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மன்னிக்காம போகும்போது சில நஷ்டங்கள் உன் குடும்பத்துல வரலாம், சில இழப்புகள் வரலாம். இவ்வளவு நாளும் இந்த பணம் வரவே மாட்டேங்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஒருவேளை பிறரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கக்கூடிய அந்ததா இருக்கலாம். சொல்லி முடியாத கசப்பு யாரு மேலே இருக்குது. மாமியா மேல ஒருவேளை இருக்கலாம். சொல்லி முடியாத கசப்பு புருஷன் மேல, மனைவி மேல, பிள்ளை மேல, தகப்பன் மேல, தாய் மேல, கூட பிறந்த சகோதரி மேல, அக்கா மேல, தங்கச்சி மேல சொல்லி முடியாத கசப்பு இருக்கலாம். ஒருவேளை அது ஒருவேளை அது தடையா இருக்கலாம். கத்த சொல்றாரு, மனப்பூர்வம் மன்னிச்சேனா டேம் ஓப்பன் ஆயிடும். டேமு ஓப்பன் ஆயிடும், தண்ணி நல்லா வரும், நல்லா விவசாயம் பண்ணலாம். அது போலதான் ஆசீர்வாதம்ங்கிற டேம் என்ன செய்யும்? ஓப்பன் ஆக மன்னிச்சா ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா எல்லா கடன் பிரச்சனையும் மாறிடும், எல்லா வியாதி மாறிடும், எல்லா தரித்திரமும் மாறிடும், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமென். ஆகவே சில வியாதிகள் பல வருஷங்களா சுகமாக இருக்குதா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். இது உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பார்க்கிற நேரம். உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை யாரு மேலேயே கசப்பு இருக்குதா? யாரையாவது மன்னிக்காம இருக்கிறேன் நானு, அதனாலதான் எனக்கு ஒருவேளை சுகம் கிடைக்கலையா? அதனாலதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? அதனாலதான் என்ன நான் தரித்திரத்தை கடந்து உருண்டுட்டு இருக்கிறேன்னா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே என் கண்ணை திறந்து விடுங்க. பரிசுத்த ஆவியானவரே மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன்? இருக்கிறீங்களா? பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக பிறரை மன்னியுங்கள். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக பிறரை மன்னியுங்கள். ஆமென். நான் நல்லா இருக்கிறதுக்காக. ஆமென். அது மாத்திரம் இல்ல, தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிக்கலையா? மன்னிச்சிருக்கிறார். சத்தியவேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். அது யாருக்குள்ளே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. யாருக்குள்ளே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். யாருக்குள்ளே தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளே. கிறிஸ்துவுக்குள்ளே தான் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. எனவே இப்ப நாம என்ன செய்யணும்னா, நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறரை மன்னிக்க வேண்டும். தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் மன்னித்ததை போல நாமும் கிறிஸ்துவுக்குள் பிறரை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மாம்சீகமாய் அல்ல,
சும்மா ஒரு மேலோட்டமா இல்ல, ஒரு மேற்பூச்சா இல்ல, அவங்க சொல்லிட்டாங்களே மன்னிச்சு தொலைவோம் அப்படின்றதுக்காக இல்ல. பாஸ்டர் சொல்லிட்டாரு, சரி போ நீ மன்னிக்கிறேன். பாஸ்டர் சொல்லிட்டாரா? பாஸ்டர் சொன்னதுக்காக இல்ல, தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மன்னிங்கள் என்று. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை மன்னித்ததை போல நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? பிறரை மன்னிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் சொன்னாங்க அதனால மன்னிச்சேன். இல்ல இல்ல இல்ல, உண்மையா என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாய் பிறர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். இலக்கணமாக சொல்லுவோம், பிறரை கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், மேலோட்டமாய் அல்ல, உண்மையாக மனப்பூர்வமாய் நான் மன்னிக்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, ஏன் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏன் கிறிஸ்துவுக்குள் நாம் மன்னிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துதான் நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். கிறிஸ்துதான் நம்முடைய தவறுகளுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார். எனவேதான் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் மன்னித்திருக்கிறார். இப்ப நாமும் பிறரை கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்களுக்கு வேலை தான், பிரியாணிக்குன்ற வேலை கிடையாது. நான் சீரியஸா சொல்றேங்க. பாஸ்ட் ஏதோ விளையாட்டு சொல்ற நினைக்காதீங்க. வீட்டில் போய் ஒரு வேலை இருந்தால் கூட சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தனியாக உட்காருங்க. இன்னைக்கு விட்டுறாதீங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு இருக்கான்னு கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நான் அந்த ஊரில், நான் அந்த ஊரில், நான் அன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, அப்படி யோசிச்சு உட்காந்து யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அவங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிருக்கு சார். எழுதி கையை வச்சு, ஆண்டவரே இன்னாரை நான் ஆசீர்வதிக்கிறேன், இன்னாரை மன்னிக்கிறேன்பா, இவங்களை மன்னிக்கிறேன், இவங்களை மன்னிக்கிறேன், இவங்களை மன்னிக்கிறேன்பா, இவங்களை மனப்பூர்வம் மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்றேன், இனம் புரியாத தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். இனம் புரியாத தேவ சமாதானம் அந்த நிமிஷத்திலேயே உங்க வியாதி சுகமாயிடும். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேங்க. அந்த நிமிஷத்திலேயே அந்த வியாதி என்ன செய்ய முடியும்? விட்டு நீங்க ஒரு சகோதரி குறித்து அன்னைக்கு இந்த புஸ்தகத்தில் வாசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. கிணத்தேன்ற பிரசங்க அது சொல்ற. அந்த சகோதரி ஒரு நாள் கிணத்தேன்ட்ட வந்தாங்களா பாருங்க. வந்தப்ப அவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்றீங்க வசனத்துல இருந்து, ஆனா என் மாமியார் என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மாமியாரை மன்னிக்கவே முடியாது. இவர் கேட்டாரா, திருப்பி சொல்லுங்க அப்படின்னா, என் மாமியாரை நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு கத்தி சொன்னாங்களா. இவர் சொன்னாரா, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. இப்போ உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்க மனசாட்சியிலிருந்து இப்போ நீங்க சொல்லுங்க, என் மாமியாரை நான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நம்ம கண்ணை மூடிட்டு அமைதியாக நின்னாங்களா, வாய் வரலை, வாய் குளறிடுச்சா. நீங்க உண்மையாகவே உங்க மாமியாரை நீங்க வெறுக்கல, ஏதோ சில காரணத்தினால, ஏதோ காரியத்தினால வேற யாரும் ஏதோ உங்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கிறாங்க, புகுத்தி இருக்கிறாங்க. தப்பு தப்பா உங்க மாமியாரை குறித்து புகுத்தி உங்களுக்குள்ள கசப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதனால அவங்கள என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்க மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சகோதரியுடைய பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வருமா பாருங்க, காக்காவளுக்கு வியாதி வருமா, அப்பப்போ வருமா பாருங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா இருக்குதான் இந்த பிள்ளைக்கு. இவர் சொன்னாராம், இது வரைக்கும் உன் பிள்ளைக்கு சுகம் கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மாமியாரை நீ மனப்பூர்வம் என்ன செய்யணும். அப்ப என் மாமியாரை நான் மனப்பூர்வம் மன்னிச்சு என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிருமா? கண்டிப்பா. அப்ப நான் மனப்பூர்வமா என் மாமியார் என்ன செய்யறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேங்க, போயிட்டு எப்போ நீங்கள் மன்னிச்சிங்களோ அன்றைக்கி பதில் என்ன செஞ்சிருச்சு, மன்னிச்சிங்க, போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த காக்காவளுக்கு ஒய்யாதி வந்துச்சான் பாருங்க. நுர தள்ளி கீழே விழுந்துச்சான். ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை சொன்னாங்களாம் பாருங்க, பிசாசே
என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் தேவ அன்புல நடக்கிறேன். நான் மன்னிக்கிற ஆளா இருக்கிறேன். நான் மன்னிக்கிற ஒரு மனுஷியா இருக்கிறேன். இயேசு நாமத்துல பிசாசு உன் கரத்தை எடுறா, என் பிள்ளை மேல உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி சொன்னாங்களா பாருங்க. அதட்ட உடனேயே அந்த வியாதி அந்த நிமிஷத்துல சுகமாயிருச்சா பாருங்க. 10 வருஷம் கழிச்சு கிணத்தை அந்த ஊருக்கு மறுபடியும் பிரசங்கம் பண்ண வந்தாராம். இந்த சகோதரி கூட்டங்கள்லாம் முடிஞ்ச உடனே வேகமா ஓடி வந்து சொன்னாங்களா, பாஸ்டர் அதுக்கு பிறகு 10 வருஷமா அந்த வியாதி என் பிள்ளைக்கு வரவில்ல, என் பிள்ளை சுகமா இருக்கிறான், ஆரோக்கியமா இருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? மாமியாரை மாத்திரம் கிடையாது, சிலருக்கு வந்து சொந்த புருஷனை மன்னிக்கிறதுக்கு மனசு நிஜம் மாட்டேங்குது. உழைச்சு கொட்டுற மனுஷன், குடும்பம் கிடக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குங்களா? சொந்த மனைவியை மன்னிக்க முடியுது. நம்மளை நல்லா கவனிச்சுக்கிறாள், நல்லா பார்த்துக்கிறாள், எவ்வளவு உழைக்கிறா, எவ்வளவு பார்க்கிறா. சைலண்டா இருக்கிறீங்க. அது சில கிறிஸ்தவங்களுக்கு வியாதியே சுகமாக மாட்டேங்குது தெரியுமா? இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சுகமாயிரும். நீ எங்க வேணா போய்க்க, சுகமாகாது. இந்த தீர்க்கதரிசி வல்லமையா இருக்கிறாரா, எவ்வளவு ஆட்டோட நீங்க போய்க்குங்க, சுகம் ஆகாது. சில வியாதி சுகம் ஆகாது. நீங்க மனப்பூர்வமா என்னைக்கு பிறரை மன்னிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலேயே அந்த செகண்ட்லயே நீங்க சுகமாயிட்டீங்க. பதில் வந்துச்சு. எல்லாருக்கும் போன் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. 1000 பேர் கூடி ஜெபம் பண்றாங்களா? 1000 பேர் கூடி ஜெபம் பண்ணி அங்க ஜெபம் பண்ணா பதில் வந்துருமா? 10,000 பேர் கூடி ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது. நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில யாரு மேலேயோ கசப்பு வைத்திருக்கீர்களானால் உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. உங்க ஜெபத்துக்கு பதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சுகமாய் வாழ முடியாது. ஆரோக்கியமா வாழ முடியாது. பணத்தில் எல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொட்ட வேண்டியதான். கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். மன்னியுங்கள், ஆசீர்வதியுங்கள், அன்பு கூறுங்கள். ஆமென். அப்ப பிறரை கிறிஸ்துவுக்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நாம் எவ்வாறு பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து நம்மை எவ்வாறு மன்னித்தார்? வாசிப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் எவ்வாறு பிறரை மன்னிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. யார் மன்னித்ததை போல? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல நீங்களும் அவர்களுடைய பிறருடைய குறைபாடுகளை மன்னியுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சரி, கிறிஸ்து நம்மை எவ்வாறு மன்னித்தார்? கிறிஸ்து நம்மை எவ்வாறு மன்னித்தார்? அறகுறையா மன்னிச்சாரா? கிறிஸ்து நம்மை எவ்வாறு மன்னித்தார்? அறகுறையா மன்னிச்சாரா? மேலோட்டமா மன்னிச்சாரா? மேற்பூச்சா மன்னிச்சாரா? அல்ல, முழுசா மன்னிச்சிட்டாரா? மனப்பூர்வம் மன்னிச்சிட்டாரா? அவர் நம்மை மனப்பூர்வமாய் மன்னித்திருப்பார் என்றால் இப்ப நாமும் பிறரை மனப்பூர்வமாய் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அறகுறையாய் அல்ல, மேலோட்டமாய் அல்ல, மேற்பூச்சாய் அல்ல, கண் துடைப்புக்காக அல்ல, மனப்பூர்வமாய் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிறரை மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். நீங்கள் நன்றாயிருப்பதற்காக, நீங்கள் சுகமாயிருப்பதற்காக, நீங்கள் தீர்க்காயுசாய் வாழ்வதற்காக, உங்க குடும்பம் நல்லா இருப்பதற்காக பிறரை கிறிஸ்துவுக்குள் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். இதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். இதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பே அதுதான். அதுக்குதான் தேவன் நினைச்சிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் நம்மை எவ்வாறு மன்னித்திருக்கிறார் என்றால் மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறார்கள். ஆகையால் தான் நாம் பிறரை மனப்பூர்வமாய் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள்
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. தாங்கள் செய்கிறது, கர்த்தர் இங்கே தன்னை அடிக்கிறவர்களை மன்னிக்கிறார், தன்னை குத்துகிறவர்களை மன்னிக்கிறார், தன்னுடைய முகத்திலே எச்சியை காரி துப்பினவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இருக்கிறீங்களா? தலையில குட்டு வருகிறவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார், தன்னை அவமானப்படுத்துகிறவர்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்புதான் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல நாமும் பிறரை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அவ்வளவு அவமானப்படுத்துறான், அவ்வளவு சித்திரவதைப்படுத்துறான், அவ்வளவு கேவலப்படுத்துறான், நிச்சயகரி முகத்துல துப்புறான், அவமானப்படுத்துறான். கர்த்தர் அவரை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். கர்த்தர் இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மன்னி, நீ மன்னிக்கிறவனா வாழு, நீ அன்பு கூறுகிறவனா வாழு. எதற்காக? நீ நன்றாயிருப்பதற்காக, நீ சுகமாயிருப்பதற்காக, நீ ஆரோக்கியமாயிருப்பதற்காக, நீ சமாதானமாய் வாழ்வதற்காக. நீ பிறரை மனப்பூர்வமாய் மன்னி என்று கர்த்தர் நமக்கு இங்கே சொல்லுகிறார். ஒரு முறை பாருங்க, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு போர்ச்சேவன் பாருங்க, 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும், தேசங்கள் எல்லாம் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது பாருங்க, ஒரு நாட்டுடைய போர்ச்சேவகன் இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து பாருங்க, அவங்க எல்லாம் அதை பாருங்க உள்ள போய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க ஒரு வீட்டுக்குள்ள 2 சகோதரிகள் இருந்தாங்களாம் பாருங்க. 2 சகோதரிகளை பாருங்க அந்த போர்ச்சேவன் இழுத்து கொண்டு வந்து வெளியில போட்டு பாருங்க ரொம்ப சித்திரவதைப்படுத்தினான். சித்திரவதைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அதுல அந்த மூத்த சகோதரிய பாருங்க அங்க கட்டி போட்டுட்டு அடைச்சு போட்டுட்டு தன்னுடைய அந்த இளைய சகோதரிய அந்த போர்ச்சேவன் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே அங்க வந்து கற்பழிச்சு கொண்டுட்டான் பாருங்க. அந்த காட்சி வந்து அந்த சகோதரியுடைய மனதில் வந்து ஆழமா பதிஞ்சிருச்சான். தன்னுடைய சொந்த சகோதரிய அங்க கற்பழிச்சு கொண்டுட்டானா பாருங்க. இது பெரிய ஆழமான ஒரு படமாக, காட்சியாக அந்த சகோதரியுடைய மனதில் வந்து பதிஞ்சிருச்சான் பாருங்க. காலங்கள் கடந்து போயின, உலகப் போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சில வருஷங்கள் கழித்து இந்த சகோதரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம், ரட்சிக்கப்பட்டாங்களாம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு பாருங்க ஊழிய அழைப்பை பெற்று ஒரு ஊழியக்காரி ஆயிட்டாங்களாம் பாருங்க. ஊழியக்காரி ஆனது மாத்திரமல்ல, ஒரு நாட்டில் ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை இந்த சகோதரி நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. பெரிய கூட்டம், 6 நாட்கள் 7 நாட்கள் இந்த கூட்டங்கள்லாம் பாருங்க சிறப்பாக நடந்து முடிந்ததான் பாருங்க. கடைசி நாள் மீட்டிங்ல கூட்டமெல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்க. எல்லாருக்கும் போய் கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மேடை விட்டு இறங்கி கை கொடுக்கறதுக்காக அந்த வழியா மேடை விட்டு இறங்கி வந்தாங்களாம் பாருங்க. ஒரு ஆளுக்கா கை கொடுத்துட்டு அப்படி வர்றாங்களாம் பாருங்க. வரும்போது பார்த்தா அங்க ஒருத்தர் நின்னா பாருங்க. அவன் யாருன்னா தன்னுடைய சொந்த சகோதரியை கற்பழிச்சு கொண்டவன் பாருங்க. அங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க. கை கொடுக்கறதுக்கு கை நீட்டி வச்சிருக்காங்க. எப்படி இருந்துருக்கு பாருங்க. அவனுக்கு தெரியல இவங்க யாருன்னு, இவங்களுக்கு நல்லா தெரியுது இவன் யாருன்னு. அப்படியே இருதயம் புளிஞ்ச மாதிரி இருந்துச்சான் பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. எப்படியாவது அவனுக்கு கை கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அப்படி தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் பொழுது உள்ள இருந்து கர்த்தர் சொன்னாராம், அவனை மனப்பூர்வமா மன்னிச்சுட்டு அவனுக்கு கை கொடு. மனப்பூர்வமா அவனை மன்னிச்சுட்டு என்ன செய்ய, அவனுக்கு நீ கை கொடு. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய போறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன், நான் ஆரோக்கியமா வாழ விரும்புகிறேன், நான் சுகமாய் வாழ விரும்புகிறேன், நான் தீர்க்காயசா வாழ விரும்புகிறேன்னு சொல்லி பாருங்க உள்ளத்துல யோசித்து கொண்டு அந்த மனுஷனை பாருங்க மனப்பூர்வம் மன்னிச்சுட்டு கை கொடுத்துட்டு கடந்து போயிட்டாங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். கர்த்தர் நமக்கு
சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்ததை போல நாம் பிறர் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று. கர்த்தர் நம்மை பாருங்க மனப்பூர்வமாய் மன்னித்ததை போல நாம் பிறரை கிறிஸ்துவுக்குள் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் போதுதான் பாருங்க பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர முடியும். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர முடியும். ஒரு சுகமுள்ள வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர முடியும். சில சமயங்கள்ல சில ஆட்கள் செய்த கொடுமையெல்லாம் பார்க்கும் போகும்போது அறுவாள் எடுத்து ஒரு போடு, உண்மையே இல்லையா? உங்களுக்கு அப்படித்தான் தோணுது, எனக்கும் என்ன பஸ் உங்களுக்கும் அப்படி வருது. நானும் மனுஷன் தானேங்க. எனக்கு துரோகங்க செஞ்சவங்கெல்லாம் எழுதினோம்னா ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதலாம். புக்கு எழுதுனாங்க. எனக்கு துரோகம் செஞ்சவங்க, எங்களுக்கு எல்லாம் பண்ணவங்கலாம், நான் எங்களுக்கு பண்ணவங்களாம் பார்த்தா அவ்வளவு எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், பெரிய புஸ்தகம் எழுதலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? என் சாரில் வர்ற கோபத்தில் பிடிச்ச ரயிலுக்குள்ள தள்ளிவிட்டு வந்துடலாம்ல தோணுது. போய் ஒரே போட்டு தலையை தூக்கிட்டு வந்துடலாம் கூட தோணுது சில சமயங்களில். மாம்சம் சொல்லுது, மாம்சம் சொல்லுது. ஆனால் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது ஆவிக்குள்ள, இல்லை இல்லை மன்னிச்சது, ஆசீர்வதிச்சு விட்டு கொடுத்துரு. நீ நல்லா இருக்கிறதுக்கா, நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, நீ தீர்க்காயுசா வாழ்றதுக்காக, நீ பெட்டில் போய் அட்மிட் ஆகிடக்கூடாது என்பதற்காக, நீ நல்லா இருக்கிறதுக்காக, உன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்காக மனப்பூர்வமாய் மன்னிச்சது, ஆசீர்வதிச்சுன்னு சொல்லி உள்ள இருந்த ஆவியானவர் ஒரு சத்தத்தை என்ன செய்தார், கொடுக்கிறார். ஆமே, நான் சொல்லுகிறேன், ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாயுங்கள். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க. ஆமே, நீங்க உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க. ஆமே, அது மாத்திரம் இல்லை, சில வேளைகளிலே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் போகிறதுக்கு பாருங்க காரணம் என்னவென்றால், பதில் ஏன் வராமல் போய்விடுகிறது என்று சொன்னால், பிறரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறபடினாலே தான் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறது, பதில் வர மாட்டேங்குது. பாருங்க, மனைவியை மன்னிப்பது கிடையாது, புருஷனை மன்னிக்கிறது கிடையாது, பெற்றோர்களை மன்னிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை மன்னிக்கிறது கிடையாது, சகோதரர்களை மன்னிக்கிறது கிடையாது, சகோதரிகளை மன்னிக்கிறது கிடையாது, மாமியார மன்னிக்கிறது கிடையாது, மருமகளை மன்னிக்கிறது கிடையாது, மதனியார மன்னிக்கிறது கிடையாது, நாத்தனார மன்னிக்கிறது கிடையாது. எனவேதான் ஜெபத்துக்கு பதில் வராமல் போய்விடுகிறது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இருதயத்துல வம்மம் வச்சுக்கிட்டு தர்றாங்க. என்ன வச்சுக்கிட்டு? இந்த வார்த்தை பைபிள் எங்க இருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். இருக்குது. இருதயத்துக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான்? அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அது எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? அந்த ஆளையே அது அழிச்சிடும். சீரியஸா எடுக்கணுங்க, சும்மா அது லேசான விவகாரம் கிடையாது, ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய விவகாரம். அந்த ஆளே அழிச்சிடும். 40 வருஷம் 50 வருஷம் தாண்ட முடியாது. சம்பாதிக்கிறலாம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது. உள்ளத்தில் வம்ம வச்சுக்கிட்டே தெரியுது. எப்படி பலி வாங்கலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி கேவலப்படுத்தலாம், எப்படி அதை ஒண்ணுலாம் ஆக்கலாம். பிடிக்கலையே ஒதுக்கிட்டு போயிட வேண்டியதானே, ஆசீர்வதிச்சுட்டு மன்னிச்சுட்டு ஒதுங்கி போயிட வேண்டியதானே. உள்ளத்தில் அந்த வம்மத்தை வச்சுக்கிட்டு, அந்த கசப்பை வச்சுக்கிட்டு, அந்த பகையை வச்சுக்கிட்டு, அந்த விரோதத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வாழணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? ஜெபத்துக்கு ஏன் திரும்ப பதில் வர மாட்டேங்குது? வாசிங்க இந்த வசனத்தை, வாசித்து முடிப்போம். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்ததை போல அந்த குறையை அவனுக்கு என்ன செய்யுங்கள், மன்னிங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணும்போது, நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ண போகும்போது யாரோ ஒரு நபரை குறித்து என்ன உங்களுக்கு வருது, அந்த ஆளு மேல ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருக்குது, பயங்கரமான கசப்பு, பகை இருக்குது, விரோதம் இருக்குது. அவன் நினைக்கிற கிறுக்கு பைய அப்படின்னு நீங்க மட்டும் கோதனை செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது.
உடனே அந்த நிமிஷத்திலேயே கர்த்தாவே அந்த குறிப்பிட்ட நபரை இயேசு நாமத்துல நான் மன்னிக்கிறேன், இயேசு நாமத்துல நான் மன்னிக்கிறேன். என் கூட படிக்கிற அந்த பிள்ளைய நான் மன்னிக்கிறேன். என் கூட படிக்கிற அந்த காலேஜ் மெண்ட இயேசு நாமத்துல என்ன செய்யறேன் நான் மன்னிக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ற அந்த ஆளை இயேசு நாமத்துல என்ன செய்யறேன் நான் மன்னிக்கிறேன். என் சகோதரனை மன்னிக்கிறேன், என் சகோதரியை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன், என் புருஷனை மன்னிக்கிறேன், என் தகப்பனார தாயார மன்னிக்கிறேன், என் பிள்ளைய மன்னிக்கிறேன்பா. ஆமே, மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஜெபத்துக்கு ஏன் பதில் வராமல் போய் விடுகிறது? சில வேளைகளிலே 5 வருஷம் 10 வருஷம் ஆகியும் ஏன் அந்த குறிப்பிட்ட காரியம் நடக்கவே மாட்டேங்குதுன்னா கசப்புன்னு செய்து உள்ள கர்த்தர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் மன்னித்து என்று சொன்னால் உங்க ஜெபத்துக்கு நிச்சயமா என்ன செய்யும்? பதில் வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும் விருப்பப்படுறீங்க? நான் சொல்றேன், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமே. எல்லா கண்களையும் மூடி நாம் சொல்லி அடுத்த வாரத்துல நான் தொடர்ந்து பார்க்கலாம். ஓ ஸ்தோத்திர ஆண்டவர். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அந்த கள்ளர்களை மன்னித்தார், அந்த போர்ச்சேவர்களை மன்னித்தார், மனப்பூர்வமாய் மன்னித்தார். நீங்களும் கூட மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். சுகமாயிருப்பதற்காக, ஆரோக்கியமாயிருப்பதற்காக, நன்றாயிருப்பதற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் தீர்க்காயுசா வாழ விரும்புகிறேன்பா, நான் ஆரோக்கியமாய் வாழ விரும்புகிறேன்.